அப்படி எப்படியாவது இந்த தமிழ் தேசியத்தை உண்டாக்கிடலாம், தமிழ தாயத்தை கொண்டு வந்தாலான்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தலைவர் பிரபாகரன் அதே மண்ணில் மடிஞ்சு போனார், இறந்து போனார். தன்னுடைய மனைவி பிள்ளை எல்லாரையும் அந்த களத்திலேயே போட்டு செத்துட்டும் அவரும் இறந்து போயிட்டார். அப்படிப்பட்ட அந்த தமிழ் தேசியத்தை யாராச்சும் உயிர்விப்பாங்களா, யாராச்சும் கொண்டு வருவாங்களா அப்படின்னு ஏக்கத்துக்கு தீனி போடுற மாதிரி வந்தவர் தான் சீமான். உண்மையில் நாங்கள் அப்படி தான் நினச்சி அந்த சீமான் பின்னாடி போனோம். ஆனால் இன்றைக்கி அந்த பிணம் திண்ணி கழுகு இதை வச்சு வியாபாரம் பார்க்குது. உண்மையான தமிழ் தேசியத்தை தொலைச்சிட்டு இன்றைக்கி விஜய் அவர்களின் வன்மம், விஜயை அடிக்கணும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி ஒரு விஜய் என்ற ஒரு பிம்பத்தை நோக்கி அவங்கள அடிக்கிறதே குறியாக இருக்கிறாங்களே. தமிழ் தேசியம் எங்கெங்க போச்சு? நான் உன்னை நம்பி ஏன் வந்தேன்? தமிழ் தேசியத்துக்காக வந்தேன். தலைவர் பிரபாகரனை நீ வழி நடத்தி போகிற, அவர் வழியில் போகிறீங்க அப்படின்னு தான் வந்தேன். எங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போயிட்டு இன்னும் அந்த கட்சியிலேருந்து நீ ஏன் விலகினீங்கன்னு யாரும் கேட்காதீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த உண்மையான பிரபாகரனின் தம்பிகளும் அங்கே இருக்க மாட்டாங்க. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க.